5 ஆண்டுகளில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் 100% வாக்குகளையும் இரட்டை இலை சின்னத்தில் செலுத்த வேண்டும் என பர்கூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஈசி கோவிந்தராசன் கேட்டுக்கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஈசி கோவிந்தராசன் நெடுங்கல், ஒட்டப்பட்டி, கொட்டாவூர், ராசன் கொட்டாய், தலிகள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய அவர், நான் செல்லும் இடங்களில் தாய்மார்கள் மத்தியில் வரவேற்பு அதிகமாக உள்ளது என்றார். மக்கள் கொடுக்கும் வரவேற்பை பார்க்கும் பொழுது மீண்டும் எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் ஆட்சி வரப்போகிறது எனவும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறார் என்ற எண்ணம் தோன்றுகிறது எனவும் கூறினார். காலையிலிருந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் பார்க்கும்போது தாய்மார்கள் தான் அதிகமா இருக்காங்க. 200 பேர், 300 பேர், 500 பேர். அதே நேரத்தில் ஆண்களும் அதுக்கு ஈக்குவலாக நிற்கிறார்கள். நான் ஏறக்குறைய இதுக்கு 4:30 மணிக்கு வர வேண்டிய இடம் இது. இப்போ 7:30 மணி 8 மணி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நேரம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்குது, பேசணும்னா ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டத்திலையும் 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஆர்த்தி எடுக்கும்போது பார்க்கும்போது இன்றைய அம்மாவின் ஆட்சி மீண்டும் வந்துவிட்டது போல தெரிகிறது. கரெக்டா? சொல்றாங்க. மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி வந்துருச்சு, அம்மாவின் ஆட்சி மலர்ந்துவிட்டது, எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிவிட்டார் அப்படின்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றுகிற அளவிற்கு உற்சாகமா இருக்கிறீங்க. நாங்களும் அதே எண்ணத்தோட தான் இருக்கிறோங்க. ஆனா இருந்தாலும் 23/4/2026 அன்று வாக்குச்சாவடியில் போயிட்டு நீங்க வாக்குகளை ஒட்டுமொத்தமாக இரட்டை சின்னத்தில் வாக்களித்தீர்களால் மிகவும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெருவாரியான வாக்கு வித்தியாசம் இங்க இருக்கிற தாய்மார்களை பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 500 பேர் இங்கே இருக்கிறீங்க. இந்த கிராமத்தில் 500 பேர் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அந்த 500 தாய்மார்களும் ஆண்களும் இங்கே இருக்கிறீங்க. அப்ப ஒட்டுமொத்த ஓட்டு 100% ஓட்டு நீங்க ரெட்டலைக்கே போடுற மாதிரி முடிவு பண்ணிருக்கீங்களா? ஆமாவா? என்னம்மா நிஜமாவா? அது என்னம்மா கட்சியே இல்லையாங்க? ஒண்ணு இருக்குதானா? ரொம்ப சந்தோஷம். இருக்கும், அப்படியே 1-2 இருக்கும், அதுக்கு இல்லைன்னு சொல்ல. ஒட்டுமொத்த வாக்குகளும் ரெட்டலை சின்னத்தில் வாக்களிக்க நீங்க திறந்து இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா